இன்று காலை தமிழக மீனவர்கள் 8 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் ஒன்று எழுதியுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கீதன், கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தொடர்ந்து சிறைபிடிக்கப்பட்டு வருவதும் சிறையில் அடைக்கப்படுவதும் தொடர்கதையாகி வருகின்றது. அந்த வகையில் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற தமிழகத்தை சேர்ந்த 8 மீனவர்கள் பாரம்பரிய மீன்பிடி பகுதியில் இன்று அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக தற்பொழுது தமிழக முதலமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார். அந்த கடிதத்தில் இலங்கை கடற்படையினால் நமது மீனவர்கள் அடிக்கடி சிறைபிடிக்கப்படுவதால் மீனவ மக்களிடையே ஒரு அச்சமும் நிச்சயமற்ற தன்மையும் இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். பாரம்பரிய வாழ்வாதார வருவாய் ஆதாரங்கள் பாதிக்கப்படுவதாகவும் தன்னுடைய கடிதத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைவில் விடுவிப்பதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி கீதன்.